ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீலர் வச்சு இதனோட தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை மாதிரி தோல் உரிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு உங்களால் செய்ய முடியல அப்படின்னாக்கா காய்கறி ஸ்லைசர் மூலமாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இறங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா சீவிடும். ரொம்ப மெலிசாக நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுறதை விட இதை மாதிரி சீவிக்கும் பொழுது ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும் வேலை. இப்போது நம்ம எடுத்த எல்லா உருளைக்கிழங்குமே இதே போல் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சீவிட்டு நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 சேர்த்து அடுக்கி வச்சுட்டு இதை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா குச்சி மாதிரி கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்தி தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பக்கத்தில் வச்சு கட் பண்ணிங்கனாக்கா நல்லா தின்னாக கிடச்சிரும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இப்போது எல்லாத்தையும் இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு மெல்லிஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்த எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சுருப்போங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுங்க. அதனால் ஒரு முறை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ண எல்லா உருளைக்கிழங்கையுமே தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை வாஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும் தண்ணி. அதனால் செகண்ட் டைமும் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அலம்பினதுக்கப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னுட்டு இதை அப்படி நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கார மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது உருளைக்கிழங்கோட தண்ணித்தன்மையை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறது மூலமாக இது புரிஞ்சு வரும்பொழுது அந்த க்ரீன் கலர்லாம் அங்கங்கே அப்போ எப்படி தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் கோதுமை மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கணும். அதிகமாக மாவு சேர்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாது, வெறும் மாவு தான் தெரியும். அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போது காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டுங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப தீய வச்சிடாதீங்க, கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த கலர் வந்த உடனே எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு கிறிஸ்பி போண்டா ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம அதிகமான மாவு சேர்த்தோன்னாக்கா அதெல்லாம் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த கிறிஸ்பி போண்டா கூட டொமேட்டோ கெச்சப்பும் கூடவே கொஞ்சம் மயோனஸும் வச்சுருக்குறேங்க. ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஒரு மாதிரி புளிப்பாகவும் இந்த மயோனஸ் டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்நாக் அவ்வளோ அருமையாக வந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.